சத்தான முருங்கைக்கீரை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல சொல்லுவேன். முருங்கைக்கீரையை நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு கொஞ்சம், தேங்காய், உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் நல்ல மிளகு, ஜீரகம், 2 வத்தல், கருவேப்பிலை, பச்சரிசி, மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் பருப்பை நம்ம அலசி வேக வச்சிடலாம். ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, லைட்டாக போட்டுக்கோங்க உப்பு, ஒரு சொட்டு எண்ணெய், விட்டு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த 2 வரமிளகாவை வறுத்துக்கலாம். எடுத்துடலாம். மிளகா கூட தேங்காய் அரைக்கலாம். பச்சரிசி, கொஞ்சம் ஜீரகம், நான் கொஞ்சம் சூடு தண்ணி விடுவேன். ஏன்னா தேங்காய் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நம்ம கொஞ்சம் சூடு தண்ணி விடணும். நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ நைஸாக நம்ம அரைச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அந்த முருங்கைக்கீரையை போடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். கலர் மாறிடுச்சு. நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதில் போட்டுடலாம். ஒரு 5-6 நல்ல மிளகை போட்டுக்கலாம். கட்டியாக இருக்குது, அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றினா போதும். ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். புளி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அவிச்சு வச்சுருக்கிற பருப்பை போட்டுற வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் கொதிக்கிற டயத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வெந்துடுச்சு, ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். கடுகு போடுங்க, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, திருப்பி இதில் இதை ஊற்றிடலாம். தாளிக்கலாம். ஒரு முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.